முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்கள்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். கொளத்தூர் தொகுதியில காமராஜ் நகரில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டுல நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை காமராஜ் துறைமுகத்தின் சமூக பொறுப்பு நிதி குஜராத்துக்கு செல்வதை தடுத்து ரூபாய் 162 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் பல நலத்திட்ட உதவிகளை வடசென்னை மக்கள் பயன்பாட்டிற்கு நாம் வழங்கியிருக்கின்றோம். 150 கோடி ரூபாய் செலவில் எண்ணூர் நெட்டுக்குப்பத்தில் தூண்டல் வளைவை அமைப்பது மற்றும் முகத்துவார ஆற்றை தூர்வாரி அகலப்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொருக்குப்பேட்டை எழில்நகர் பகுதியில சென்னை மாநகராட்சி சார்பாக 106 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதுபோல் எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்க பணிகள் ரூபாய் 6381 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீனவர்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கையான எண்ணூர் கொசஸ்தலை ஆற்று முகத்துவாரத்துல ரூபாய் கோடியா இருக்குங்க. கொருக்குப்பேட்டை எழில்நகர் பகுதியில சென்னை மாநகராட்சி சார்பாக 106 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதுபோல் எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்க பணிகள் ரூபாய் 6381 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீனவர்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கையான எண்ணூர் கொசஸ்தலை ஆற்று முகத்துவாரத்துல ரூபாய் 141 கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவற்றூர் பகுதி, கிராமத்து தெரு மற்றும் விம்கோ நகர் பகுதிகளில் ரயில்வே சுரங்கப்பாதை பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ மக்களுக்கு இடுகாடு வசதிக்காக தலா 3 ஏக்கர் வீதம் 9 ஏக்கர் இடம் ஒதுக்கீடம் செய்யப்பட்டு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி கட்டுமான பணிக்கு ரூபாய் 15 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். நான் இந்த நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், செய்வதைத்தான் சொல்வார். சில தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து எண்ணூர் வரை ரயில் பாதை நீட்டித்து அமைக்கப்படும். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ராஜாஜி நகர் மக்கள் பயன்பெறும் வகையில் வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு பக்கமாக செல்வதற்கு சுரங்க நடைபாதை அமைத்து தரப்படும். கணேசபுரம் மேம்பாலம் ரூபாய் 147 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. அந்த பணி விரைந்து முடிக்கப்படும். 2 குடங்குயூர் குப்பை கூட்டும் வளாகத்தில் முறையில் சீரமைக்கும் பணி ரூபாய் 640 கோடி மதிப்பீட்டில் நடைபெறுகிறது. இந்த பணியும் விரைவில் நிறைவு செய்யப்படும். வட சென்னையில பிரத்யேகமாக மாசு கட்டுப்பாடு வாரியம் அமைக்கப்படும். மக்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்கின்ற வகையில கொடுங்கையூர்ல உள்ள குப்பை மேடு சீரமைக்கப்படும். இது மிக மிக முக்கியமான வாக்குறுதிமா, தயவு செய்து கவனிங்க. பட்டா வாக்குறுதி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இருக்கின்றது. இதனை சரி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்ததும் பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டு வீட்டு மனை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இதெல்லாம் தலைவர் செய்வாருங்க நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா?